Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லார்கிட்டயும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நிக்கிஸ் கிச்சன் ஃபேமிலி ஆனவங்க எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துர்க்கேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு அத கிராக்கர்ஸோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ கிராக்கர்ஸும் நான் வைக்கலங்க, பக்கத்துல எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு. அதை ஜஸ்ட் ஷூட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக YouTube தரப்புல இருந்து நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு. அதை உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன். குயிக்காக இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யூடியூப்லேருந்து நமக்கு சென்ட் பண்ண அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் என்னோடய அட்ரஸ் போட்டு வந்திருக்கு. இப்போ நான் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே. அதை எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கார்டு மாதிரி ஒன்று இருக்குது, ப்ரோச்சர் மாதிரி. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு, இந்த மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டுட்டு, நாங்கள் சிப் பண்ண இந்த ப்ளே பட்டனில் ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கு எங்களோட ஸ்மால் டோக்கனாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சிஇஓவோட சைன் போட்டு நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்னால இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே உங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்னால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சேனலுக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கானது கிடையாதுங்க, கண்டிப்பாக இது நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் இதை எடுத்துக்கிறேன். நிஜமாவே அப்படி தான். நான் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக அச்சீவ் பண்ணதில்லை. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பண்ணி அது என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இதுதான். ஸோ ப்ரெசென்டட் டு நிக்கிஸ் கிச்சன் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்போட அந்த லோகோ போட்டு நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைமில் நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்ல ஆசைப்பட்றேங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் தான். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. இதை நான் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேக் போன், என்னோடய பேக் போன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் மை ஃபேமிலி, என்னோடய மதர் இன்லா, அப்புறம் என்னோடய பாப்பா எல்லாருமே இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உனக்கு எப்படி வருதோ அதை நீ செய்யக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் கொடுக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதில் சில பேர் வந்து என்னை வந்து உங்கள் வீட்டு சகோதரியாகவும் உங்கள் பொண்ணாகவும் உங்கள் ஃப்ரெண்டாகவும் நினச்சி நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் போடுற ரெசிபீஸை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் எனக்கு வரும். அதை நான் என் ஃபேமிலியோடு சேர்ந்து படித்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நான் போடுற வீடியோஸ்லேயும் அதை ரெசிபீஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ண தான் பார்ப்பேன். சில கமெண்ட்ஸ் வந்து ஸ்பேமில் போயிட்டு எனக்கே தெரியாமல் மிஸ் ஆகிடும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்கும்போது தான் ரிப்ளை பண்ண முடியும். அதனால் லேட் ரிப்ளை பண்ணுறது இல்லை சில கமெண்ட்ஸை வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை குறையா சொல்றீங்க. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கே தெரியாமல் மிஸ் ஆகிற கமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். ஸோ நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரெக்டாக தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இனிமேலும் இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 minutes அளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அது ஏன் அப்படி போடுறேன் அப்படின்ட்டு சில பேர் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ இழுக்கிறீங்க, ரொம்ப வந்து ஷார்ட்டாக போடலாமே, ஒரு 5 minutesக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாமே அப்படின்னு கூட சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னா பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கூட அதில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அவங்க எளிமையாக அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் கொஞ்சம் இழுத்த மாதிரி போட்டுட்ருக்கேன். நீங்கள் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் என்னால் அதை
ஷார்ட்டாக போட முடியும் எடிட்டிங்கில். நான் அதே மாதிரி கூட அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். சில பேர் எங்கிட்ட ரெசிபி கேட்குறீங்க, அதை வந்து நான் லைனாக கேட்டுட்ருக்கிற ஆர்டர் படி தான் நான் போட்டுட்ருக்கேன். சில பேர் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்காக தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக செஞ்சு போடுவேன். உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு மேலேயே எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்கள் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ளே பட்டன் வந்து நமக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு முந்தின நாள் வந்தது. ஸோ அடுத்த நாள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சேர்த்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கூட கேட்டிருந்தேன். யாருமே அதுக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. பரவாயில்ல, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்பவே பிஸியாக இருந்திருப்பீங்க பொங்கல்னால. ஸோ எல்லோரும் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அண்ட் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கிஸ் கிச்சனோட ஃபஸ்ட் வீடியோ இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணேன். 2019 ஜான்வரி 15 அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டேன். அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வீடியோ தான் போட்டேன். இன்னையோட நம்ம நிக்கிஸ் கிச்சனுக்கு 1 வருஷம் முடிஞ்சுது. இந்த 1 வருஷத்தில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் சொந்தங்களாக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட்னால நமக்கு சில்வர் ப்ளே பட்டனும் கிடைச்சாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட வீடியோஸில் ஏதாவது குறைகள் இருந்ததுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாள் உங்கள் எல்லாத்தோட லைஃப்லேயும் நல்ல சந்தோஷத்தையும் செழுமையையும் எல்லா வளத்தையும் நலத்தையும் பெற்று எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மற்றும் ஒரு அருமையான பதிவோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.